Hi creators, welcome to my channel Kavin Perfect Tech. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா, அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் மானிடைசேஷனுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்ச் ஹவர்ஸ், அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேனல் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கிரீன் டிக் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மானிடைசேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. சோ அந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோல காப்பிரைட் கிளைம் அல்லது காப்பிரைட் ஸ்ட்ரைக் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மானிடைசேஷனுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ தான். சோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. சோ கைஸ், நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்டா விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சோ வாங்க கைஸ், இப்போ வீடியோக்குள்ள போலாம். அதை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைலா பார்க்கலாம். சோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் இது ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சொன்னால் மானிடைசேஷனுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாமல் மானிடைசேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ காப்பிரைட் கிளைம் அல்லது காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருந்தால் மானிடைசேஷனுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் ஃபார்மில் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மானிடைசேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி காப்பிரைட் கிளைம் அல்லது காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருந்தால் மானிடைசேஷனுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு இருந்தால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூல ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மானிடைசேஷனுக்கான பேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு கொடுத்துருக்கணும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய சேனலில் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் இருந்தது அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் டிக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது, இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மானிடைசேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ காப்பிரைட் கிளைம் அல்லது காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மானிடைசேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானிடைசேஷனுக்கான பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த விதமாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காப்பிரைட் கிளைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு வீடியோக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் காப்பிரைட் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் அனதர் மெட்டீரியல் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்க, சாங்ஸ், மியூசிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் வீடியோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ந்திருக்கும். எந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பிரைட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த வீடியோக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் அல்லது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் வீடியோக்கு மட்டும் தான் அது இருக்கும். பட் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலே ஃபுல் சேனலே வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த காப்பிரைட் கிளைம் உள்ள வீடியோ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானிடைசேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மானிடைசேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணியிருக்கும். இன்எலிஜிபிள் ஃபார் வீடியோ அந்த வீடியோக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மானிடைசேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் அல்லது காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருந்தது நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காப்பிரைட் கிளைம் அல்லது ஸ்ட்ரைக் உள்ள வீடியோக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிடைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண முடியாது. அந்த டாலர் ஐக்கான் மாதிரி கொடுத்து ஆன் ஆஃப் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வீடியோக்கு வரக்கூடிய ஏர்னிங்ஸ் அந்த காப்பிரைட் ஓனர் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மானிடைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுவாங்க. பட் உங்கள் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியிருப்பாங்க. அந்த காப்பிரைட் கிளைம் அல்லது ஸ்ட்ரைக் உள்ள வீடியோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மானிடைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண மாட்டாங்க. ஸோ கைஸ், உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.